பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வார்த்தை சொல்வது எண்ணாகமம் 25:12 என் சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஆண்டவருடைய சமாதானம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்போது ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து செல்வேன். ஆண்டவர் வைத்து செல்கிற அந்த சமாதானத்தின் பழைய ஏற்பாடில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை இணைத்து நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆமென். சமாதானத்தின் உடன்படிக்கையை கர்த்தர் நம்மோடு வைத்திருக்கிறார். இயேசு தன்னுடைய சமாதானத்தை நமக்காக வைத்து சென்றிருக்கிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருக்கு பிரியமானவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நாளிலும் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஏதாவது வழித்தடங்கள், குறைவுகள் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுமானால் இந்த நாளில் ஆண்டவரே, எனக்கு சமாதானம், நீங்கள் எனக்கு வைத்து போன இருக்கிற அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியலப்பா, எனக்கு கிருபை தாங்க. இந்த ஆண்டவரோடு கேளுங்க, ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு அந்த சமாதானத்தை தருவாராக. சமாதானத்தை தடைப்படுத்துகிற தடைகள் இன்னதென்று ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாராக. அது ஞாபகப்படுத்தும் போது அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. தேவ கண்களில் இரக்கம் கிடைக்கும். ஆண்டவர் நமக்கென்று வைத்து போன அந்த சமாதானத்தையும் நாம் நிச்சயமாய் தருவார். ஜெபிக்கலாமா? என்னோடு இணைந்து இப்பொழுது ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, இந்த நல்ல அதிகாலை வேளையில் நம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு இணைந்து அடிமை ஜெபிக்கத்தக்கதான ஒரு வாய்ப்பை, கிருபையை தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தின தேவன் ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டு சபைக்கு உம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறீர். அந்த சமாதானத்தை நீர் வைத்தும் எத்தனையோ ஆளுகளாய், நாட்களாய், வருடங்களாய் தகப்பனே அது இழந்தவர்கள் உண்டப்பா. எத்தனையோ வருடங்களாய் அந்த சமாதானத்தை நஷ்டப்படுத்தினவர்கள் உண்டு ஆண்டவரே. இன்னும் அதை பெற்றுக்கொள்ளாமல் வேதனையோடும் துன்பத்தோடும் நிராசையோடும் கடந்து போகிற ஜனம் உண்டு. இன்று என்னோடு இணைந்து செபிக்கிற யாராவது தன்னுடைய உள்ளத்தில் சமாதானத்தை இழந்திருப்பார்களானால் கர்த்தர் தாமே அதனுடைய காரணத்தை அறிந்திருக்கிறீர். அதனுடைய காரணத்தை அவர்கள் உணர்த்தி கொடுக்கும்படி செபிக்கிறோம்ப்பா. வழி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆமென். இது எளிதாய் அந்த குற்றங்களை செய்து மறந்திருக்கலாம் தகப்பனே. கர்த்தரை வேளை ஞாபகப்படுத்தி அறிக்கை செய்து விட்டுவிட்டு தேவ கண்களில் இரக்கம் கிடைத்து நீர் எங்களுக்கு வைத்து சென்ற அந்த சமாதானத்தை, நீர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடன்படிக்கையை செய்த அந்த சமாதானத்தை தயவாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு ஜெயத்தோடு ஓட தேவன் இந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமே. என்னுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு சமாதானத்தை கட்டளையிடப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பதில் தந்ததுக்காக நன்றி. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் இந்த சமாதானத்தை நீ கொடுக்கப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.